2025 13th செப்டம்பர் ஷிஃப்ட் 1 தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் PYQs. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் காஸ்டிக்குங்கிற வேர்டோட சினோனிம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணலாம், பிகாஸ் மீதி எல்லா வேர்டுமே வந்து ஒரே மீனிங் தான் கொடுக்குது. கைண்டு, மைல்டு, ஜென்டில் எல்லாமே ஒரு சாஃப்டான மீனிங்கை தான் கொடுக்குது. பட் சார்காஸ்டிக் அப்படிங்கிறது வந்து டோட்டலி ஒரு ஆப்போசிட்டான மீனிங் தானே கொடுக்குது. ஸோ அப்போ காஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, காஸ்டிக்குங்கிறதுக்கு வந்து 2 அர்த்தங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சம்திங் தட் கேன் பர்ன் ஆர் கொரோட் சம்திங், லைக் ஒரு விஷயத்தை வந்து டேமேஜ் பண்ண முடியும். காஸ்டிக் சோடா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணதில்லை, அதை நம்ம காஸ்டிக்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறது, ஹார்ஷாக பேசுகிறது ஆர் சார்காஸ்டிக்காக பேசுகிறது தான் வந்து காஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் காஸ்டிக் ரீப்ளை ஹர்ட் ஹிஸ் ஃபீலிங்ஸ். ஸோ அவள் ஹர்ட்ஃபுல்லாக பேசுனதுனால அவன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆச்சுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது காஸ்டிக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா சார்காஸ்டிக்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இடியம்ஸ், மேக் நோ போன்ஸ் அபவுட் இட். ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, டு பி டைரக்ட் அண்ட் ஹானஸ்ட். ஸோ ஓப்பனாட்டு ஒரு விஷயத்தை வந்து அட்மிட் பண்ணுறது, ஒரு ஓப்பனாக விஷயத்தை வந்து சொல்கிறது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா மேக் நோ போன்ஸ் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டைரெக்டாக வந்து உண்மையாக சொல்கிறது தான் என்னென்னா மேக் நோ போன்ஸ் அபவுட் இட். ஸோ தேர்ட் ஒன் வந்து சினானிம்ஸ் தான். கொஸ்டின் என்ன அப்படின்னா எவனசென்ட். ஸோ எவனசென்ட் அப்படிங்கிறது இதுலேயுமே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி எல்லாத்தோட அர்த்தமே என்னென்னா ஷார்ட் டைம் மட்டும் இருக்கிறது. இப்போ எஃபெமரல் அப்படின்னாலும் நம்ம ஜாகிரஃபிலே பார்த்துருந்துருப்போம், எஃபெமரல் ரிவர்ஸ்னு எல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ எஃபிமெரல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு ஷார்ட் லிவிங்கான ஒரு விஷயம் தான் வந்து எஃபிமெரல். அதே மாதிரி டிரான்சியன்ட் அப்படின்னாலுமே வந்து ஒரு ப்ரீஃப் டைம், கொஞ்சம் டைமுக்கு மட்டும் இருக்கிறது தான் டிரான்சியன்ட். ப்ளஸ் ஃப்ளீட்டிங் அப்படின்னாலுமே சீக்கிரமே கடந்து போகிற ஒரு விஷயம் தான் ஃப்ளீட்டிங். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறது தான் குறிக்குது. பட் என்டோரிங் அப்படிங்கிறது வந்து ஃபார் எவர் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா என்டோரிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் மீனிங். ஸோ அப்போ எவனசென்ட் அப்படின்னா ஒரு ஷார்ட் லிவ்டு திங் தான் வந்து எவனசென்ஸ். அப்போ அது கொஞ்சம் காலம் தான் இருக்கும். ஸோ என்டோரிங்கிறது வந்து ரொம்ப லாங் பீரியட் இருக்கிறது. ஸோ இதுதான் ஆப்போசிட்டான மீனிங். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த மிஸ்பெல்ட் வேர்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அவாரிஷியஸ். அவாரிஷியஸ் அப்படின்னா ஒரு காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு மேலே ரொம்ப க்ரீடியாக இருக்கிறவங்க, காசில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா அவாரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெமரேரியஸ் அப்படின்னா ஒரு ரேஷ் பிஹேவியர் உள்ள பர்சன், அதாவது ஒரு அன்கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறவங்க, கான்சிக்வன்சஸ் எதையுமே யோசிக்காமல் ஒரு ரொம்ப ரேஷான ஒரு முடிவு எடுக்கிறவங்கள தான் என்னென்னு சொல்வேன்னா டெமரேரியஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். பெனிடென்ட் அப்படின்னா செஞ்ச தப்பை எண்ணி வருந்துறவங்கள தான் வந்து பெனிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுறது, அவங்க பண்ண தப்புக்காக ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறது தான் வந்து பெனிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இன்வெர்டன்ட் தான் நம்மளோட எரர் இங்கே. ஸோ இங்கே இன்அட்வர்டன்ட் அப்படின்னா ஆக்சிடென்டலாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது தான் வந்து இன்அட்வர்டன்ட். அது அவங்க பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது கிடையாது, அது பை மிஸ்டேக் வந்து நடக்கிறது தான் இன்அட்வர்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்இன்டென்ஷனலாக நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மேட் அன் இன்அட்வர்டன்ட் மிஸ்டேக். அப்போ நான் பை ஆக்சிடென்ட் இப்போ தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா இன்அட்வர்டன்ட். ஸோ இங்கே ஏ வராது, அதுக்கு பதிலாக இ தான் வரும். ஸோ இதுதான் நம்மளோட எரர் இதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஸ்பெல்லிங் ஆஃப் அன் REE பியரிங் மெட்டமார்பிக் டெக்ஸ்டர் வேர்டு. REன்னா ரேர் எர்த் எலமெண்ட் தான் வந்து REEன்னு சொல்லுவோம். ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸ் வச்சு கேட்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், பிகாஸ் மீதி எல்லாத்துலேயுமே பாருங்களேன் போர்ன்னு தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஒன்னில் மட்டும் என்ன இருக்குதுன்னா ப்ரோன்னு இருக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலும் மீதி இருக்கிற வேர்ட்ஸை பார்ப்போம். இனி ஃபைரோ பிளாஸ்டிக் தான் இருக்குது. அப்போ மீதி ஃபைரோ அப்படிங்கிறது PHYRO தானே, இதுலேயும் PHYRO தான், இதுலேயும் PHYRO தான். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா FYR இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே வந்து கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். மீதி நமக்கு 2 தான் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ICன்னு தான் முடியும். பட் இங்கே வந்து IKன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே வந்து கிடையாது. அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னென்னா இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைரோ பிளாஸ்டிக் தான் வந்து REE பியரிங் மெட்டமார்பிக் டெக்ஸ்டரோட வேர்டு. அதாவது ஒரு மெட்டமார்பிக் ராக், அது வந்து லார்ஜ் மினரல்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் கூட மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த மாதிரி அந்த டெக்ஸ்டரோட பேர் தான் என்னென்னா ஃபைரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட், அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் வெல்த்தி அப்படின்னா ரிச் பீப்புள் ரூல் பண்ணுற அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ப்ளூட்டோக்ரஸி. அப்போ மீதி எல்லாம் என்ன, ஒலிகார்கி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரூல் பண்ணுறது தான் வந்து ஒலிகார்கி. பவர் வந்து கொஞ்சம் பேரோட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரோட கையில் மட்டும்தான் இருக்கும், அதுதான் ஒலிகார்கி. அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா ஒரு
லைக் ஒரு ராயல் ஃபேமிலிஸில் இருப்பாங்க இல்லை, அவங்க வந்து ரூல் பண்ணுறது தான் வந்து என்னென்னா அரிஸ்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி, மெரிட் அப்படின்னாலே என்னது, படித்தவங்க. ஸோ அப்போ ஒரு டேலண்ட்னால, ஒரு ஹார்ட் ஒர்க்னால ப்ரூவ் பண்ணி ரூலிங் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க தான் வந்து மெரிட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க டேலண்ட் அண்ட் எபிலிட்டி வச்சு பவரை வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதான் மெரிட்டோக்ரஸி. ஸோ வெல்த்தி ரிச் பீப்புள் வந்து ரூல் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் only after a decade of field work dash fully grasp the dialects nuances. ஸோ இதில் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒன்லி ஆஃப்டர், ஒன்லி வென், நோ சூனர், ஹார்ட்லி, ரேர்லி இது மாதிரி ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஃபாலோ ஆகணும் அப்படின்னா இன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ ஆகணும். இன்வர்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக போடும்போது என்ன போடுவோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு தானே போடுவோம். ஸோ இன்வர்ஷனில் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்பு ஆட் பண்ணால் தான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்போ இந்த இன்வர்ஷன் வரும் அப்படின்னா இது ஒரு சின்ன ஹிண்ட் தான் இன்வர்ஷன் எப்போ போடணுங்கிறதுக்கு. இப்போ ஒன்லி, ஒன்லி ஆஃப்டர், ஒன்லி வென், நோ சூனர், ரேர்லி, ஹார்ட்லி இந்த மாதிரி வரும்போது தான் வந்து இன்வர்ஷன் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ இங்கே ஹெல்பிங் வேர்ப் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மீதி என்ன ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம்னா இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஷீ ஹேட் அப்படிங்கிறதும் இந்த ஆப்ஷனும் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இங்கேயுமே சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் நமக்கு இங்கே ஹெல்பிங் வேர்ப் வரணும். ஹெல்பிங் வேர்ப் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ப் வரணும். ஸோ அப்போ ஹெல்பிங் வேர்ப் வர ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது, டிட்ஷியும் ஹேட்ஷியும் தான் இருக்குது. அப்போ இங்கே டிட்ஷி வருமா ஹேட்ஷி வருமா? ஸோ இங்கே வந்து டிட்ஷி தான் வரும். ஏன் அப்படின்னா ஹேடுங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கணும், அப்போ மட்டும்தான் வந்து ஹேட் யூஸ் பண்ணணும். ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஹேட் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் பிஃபோர் த டீச்சர் அரைவ்ட். அப்போ டீச்சர் அரைவ் ஆகிறது ஒரு ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி அவள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஆக்ஷன். அப்போ ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு, அப்போ தான் வந்து ஹேட் யூஸ் பண்ணணும். பட் இங்கே ஒரு ஆக்ஷனை தானே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன தான் வரணும் அப்படின்னா டிட்டுங்கிறது தான் வரணும், இங்கே ஹேட் போடக்கூடாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் லெஸ்ஸஸில் வந்து இன்வர்ஷன் ஃபாலோ ஆகணும். இன்வர்ஷன் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணுறது தான் இன்வர்ஷன். ஸோ இங்கே அது மூலமாட்டு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி டிட்ஷி அண்ட் ஹேட்ஷி எடுக்கிறோம். ஸோ அதுலேயுமே இங்கே டிட்ஷி தான் வரும். பிகாஸ் ஹேடுங்கிறது வந்து எப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸை வந்து வரும்போது தான் ஹேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து சிம்பிள் பாஸ்டில் தானே இருக்குது, ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்னா டிட்ஷி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா the professor's remarks were so dense with jargon that they bordered on dash. ஸோ இங்கே இந்த கொஸ்டினோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஜார்கனுங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டயலெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜார்கன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க பேசுகிறது. இப்போ டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்போ அது டாக்டர் படித்தவங்களுக்கு தானே தெரியும். நார்மலாக ஒருத்தருக்கு போனால் அது புரிஞ்சுக்க முடியாதுல்ல. இப்போ இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுற சில இன்ஜினியரிங் டேர்ம்ஸு, ஃபிசிசிஸ்ட் யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸு, ப்ளம்பர்ஸ் யூஸ் பண்ணுற கொஞ்சம் ப்ளம்பிங் டூல்ஸோட டேர்ம்ஸ், ஏதாச்சும் ஒன்று என்னதோ ஒன்று அது அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடானது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ மற்றவங்களுக்கு அது புரியாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா ஜார்கன் அப்படின்னு சொல்கிறோம். புரியாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா ஜார்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப டெக்னிக்கல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட அர்த்தம் புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒப்பாசிட்டி தான் என்ன அப்படின்னா நாட் கிளியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே ஒப்பாசிட்டி தான் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒப்பாக் அப்படிங்கிறதுமே வந்து கிளியராக இல்லைன்னு தான் அர்த்தம். பட் ஒப்பாக்குங்கிறது வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ். பட் இங்கே நவுன் தான் வரும். பார்டர் ஆன் வாட், என்னது அப்படின்னு தானே கேட்குறாங்க. நவுன். ஒப்பேக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஒரு விஷயம் வந்து எப்படி அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்போ அது இங்கே செட் ஆகாது. ஒப்பாக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்ராலஜிக்கல் டேர்ம். ஸோ அதுவுமே இங்கே வராது. ஒப்பாலசன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷைன் பண்ணுறது, லைட் இரிடசன்ட் கலர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஒப்பாலசன்ட். ஸோ அதுவுமே இங்கே செட் ஆகாது. இங்க கிளியரா இல்ல அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் நீங்க கொண்டு வரணும். ஸோ இங்க நவுன் தான் வரும், அதனால ஒப்பாசிட்டி. ஒப்பாக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அது இங்க செட் ஆகாது. 8 அடுத்த கொஸ்டின். Her rebuttal, though eloquent, failed to dash the central issue raised by the opposition. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் ரொம்ப நல்லா பேசினா பட் ஸ்டில் அப்போசிஷன் ரைஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் இஷ்யூக்கு வந்து ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற மீனிங்கை நம்ம வந்து கன்வே பண்ணணும். ஸோ இங்கே அட்ரஸ்ங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தோட டீல் பண்ணுறது.
ஒரு ஒரு இஷ்யூக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது அட்ரஸ் த க்ரௌட் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ க்ரௌடுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அட்ரஸ் த கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, அந்த கொஸ்டினை டீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே அந்த சென்ட்ரல் இஷ்யூவை வந்து அப்போசிஷன் கேட்ட அந்த சென்ட்ரல் இஷ்யூக்கு வந்து அவங்க அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவர் நல்லா பேசியிருந்தாலுமே அந்த இஷ்யூக்கு அட்ரஸ் பண்ணல, அப்போ மீதி எதுவுமே எதுக்கு செட் ஆகாது. ஏன்னா டிக்ரஸ் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு எதையாச்சும் பற்றி தான் வந்து டிக்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கம்வெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து சர்க்கம்வெண்ட். எலூட் அப்படின்னா எஸ்கேப் ஆகிறது தான் வந்து எலூட். பட் இங்கே வந்து ஆன்சர் பண்ணல, அந்த விஷயத்தை டீல் பண்ணலேன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அட்ரஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா எரர் ஸ்பாட்டிங். The reforms being recommended by the panel are not only intended to streamline administrative functions but also addressing the asymmetries in resource allocation that have long plagued rural district. ஸோ இது நம்ம நேற்றே பார்த்தோம், parallelism அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ இங்கே என்ன இருக்குது, நாட் ஒன்லி அண்ட் பட் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடில் இருக்கிற கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து சேம் ஆட்டு இருக்கணும். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நாட் ஒன்லிக்கு அப்புறமாட்டு intended to streamline இருக்குது. பட் இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், அட்ரஸிங் த அசிமெட்ரிஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன தான் வரணும்னா பட் ஆல்சோ டு அட்ரஸ் த அசிமெட்ரிஸ்ன்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுதோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே ஃபாலோ ஆகணும். அதுதான் பேரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து எரராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங். What the committee failed to deliberate on adequately were not the policy's objectives themselves but the political ramifications it might have had if implemented without broader consensus. ஸோ இதில் என்ன அப்படின்னா வாட் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஃபுல்லுமே நம்ம என்னவா தான் கன்சிடர் பண்ணணும்னா சிங்குலார் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிங்குலார் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தான் வரும், சிங்குலார் வேர்பு தானே வரும். ஸோ அப்போ இங்கே வேர் வராது, அதுக்கு பதிலாட்டு வாஸ் தான் வரும். ஸோ அதுதான் இதோட எரர். ஸோ இங்கே என்ன வரும், வாஸ். பிகாஸ் வாட்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது சிங்குலார் சப்ஜெக்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ சிங்குலார் சப்ஜெக்டாக இருக்கும்போது சிங்குலார் வேர்பு தான் வரும். ஸோ வேருக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கணும், வாஸ் வந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆக்டிவ் வாய்ஸ் என்னதுன்னா த லெபார்டரி வில் ஹாவ் டபுள் செக் த ரியேஜன்ஸ் பை டான். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவ் வாய்ஸில் போகும்போது என்னவாட்டு வரும், முதல்ல வரும். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் என்னது, ரியேஜன்ஸ் தானே நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வரும். த ரியேஜன்ஸ் வில் ஹாவ் பீன் டபுள் செக்ட் பை த லெபார்டரி பை டான். ஸோ இங்கே வுட் ஹாவ் பீன் போட்டுட்டிங்கன்னா இது வந்து தப்பு. ஸோ இங்கே வில் ஹாவ் பீன் வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் வரும்போது என்ன தான் வரும், வில் ஹாவ் பீன் தான் வரும். அதுக்கப்புறம் வில் ஹாவ் இங்கே நம்ம பீன் ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் பாசிவ் வாய்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ வில் ஹாவ் டபுள் செக்ட் பை த ரியேஜன்ஸ் தான் வில் ஹாவ் பீன் டபுள் செக்ட் பை யார் பண்ணுவா, பை த லெபார்டரி பை டான். ஸோ இதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ வுட் ஹாவ் பீன் போடக்கூடாது, வில் ஹாவ் பீன் டபுள் செக்ட் பை த லெபார்டரி பை டான் தான் பாசிவ் வாய்ஸ் உள்ள இதோட சென்டென்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஹோமோனிம்ஸ்னால் நம்ம பார்த்துருக்கோம் சேம் ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் சேம் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபேனன் ரெஸ்டட் ஆன் த போப்ஸ் ஷோல்டர் டியூரிங் த மாஸ். ஸோ இங்கே ஃபேனன் அப்படிங்கிறது இதில் நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் இங்கே எல்லாமே ஃபேனன் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாத்தை மீன் பண்ணுது. பட் இங்கே மட்டும் பாருங்களேன், கிரிட்டிக் அனலைஸ்ட் ஃபேனன்ஸ் தியரி அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேன் தியரியை வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும்தான் ஆடாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். மீதி எல்லாமே பாருங்கள் தியாலஜிக்கல் லெக்சர் ஆன் த ஃபேனன்ஸ் ஆரிஜின் என்றோம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தோட ஆரிஜின் பற்றி பேசுகிறாங்க, அது கண்டிப்பாக ஃபேன் தியரியாக இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள் டெய்லர் ஸ்டிச் த எட்ஜ் ஆஃப் த ஃபேன். டெய்லர்னா துணி தைக்கிறவங்க தானே. ஸோ அப்போ எட்ஜ் ஆஃப் த ஃபேன்னா அப்போ ஏதோ ஒரு கிளாத்தோட எட்ஜை ஸ்டிச் பண்ணுறது. த கார்டினல் ஓவர் த ஃபேனன் ஓவர் இஸ் டாஸ்பிள். அப்போ அந்த ஃபேனை போட்டிருக்காங்க, அவங்க அணிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ துணியை தானே அணிய முடியும். ஸோ அப்போ இதுவும் ஒரு கிளாத்தை தான் மென்ஷன் பண்ணுது. இங்கேயுமே என்ன அப்படின்னா மாஸ்னா ப்ரேயர் மீட்டிங்கை தான் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் வந்து சர்வீஸ் நடக்கும்ல, அதுதான் வந்து மாஸ். ஸோ அப்போவுமே போப்புன்னா அந்த ஃபாதர் ப்ரீஸ்ட். ஸோ அப்போ ஃபேனுங்கிறதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி சர்ச் சர்வீசஸில் வந்து யூஸ் பண்ணுற கிளாத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன் மேட் ஐடியாஸ். ஸோ இங்கே எல்லாமே வந்து கிளாத்துங்கிற மீனிங்கை கொடுக்குது. பட் இது மட்டும் எந்த மீனிங் சொல்லுதுன்னு பாருங்கள், ஃபேன் தியரியோட ஐடியா வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன். ஸோ அதுக்கப்புறமா பாசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாசிவ் வாய்ஸ் என்ன, ரேர் minerals are known to have been secretly extracted from the site by unauthorized workers before the inspection.
ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது டூவர் வந்து சப்ஜெக்டாட்டு மாறுவாங்க. ஸோ இங்கே டூவர் யார்? பை ஹூம்? அன்ஆத்தரைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ இவங்க தானே ஆக்ஷனை பண்ணுறவங்க, அப்போ அவங்க தானே ஃபஸ்ட்டு வரணும். அப்போ அன்ஆத்தரைஸ்டு இதிலே வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸே எலிமினேட் ஆயிடுது. மீதி இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நமக்கு இங்கே இந்த நோன் டு ஹேவுங்கிறது வந்து ஆட் ஆகணும், பிகாஸ் இங்கே அதானே இருக்குது. இது வந்து கிராமட்டிக்கலி கரெக்டாக இருந்தாலுமே நமக்கு இந்த சென்டென்ஸ்லேருந்து இங்கே இந்த ஐடியாவை அப்படியே கன்வே பண்ணும்போது ஆர் நோன் டு ஹேவ் சீக்ரெட்லி எக்ஸ்ட்ராக்டட் ராட்மெனரைஸ் பிஃபோர் இன்ஸ்பெக்ஷன் தான் போடணும். ஸோ அதுக்கப்புறமா பேசேஜ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் இது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஓகே. I suggested that he goes to the doctor immediately. ஸோ நம்ம நேற்று பார்த்த கொஸ்டினில் என்ன பார்த்துருந்தோம்? இந்த மாதிரி சஜஷன்ஸ் அட்வைஸ் இப்படி வந்துச்சுன்னா that ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே that இருக்குது, இங்கே நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? இதுதான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது என்ன வரும் அப்படின்னா தேட்டுக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி சஜஷன்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறது டிமாண்ட் பண்ணுறதுன்னு இருந்துச்சுன்னா வேர்ப் எப்போவுமே வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே பேஸ் ஃபார்மில் இருக்குதா? இல்லை. அப்போ இதோட பேஸ் ஃபார்ம் என்னது? கோ தானே வரும். அப்போ கோ இருக்கிற சென்டென்ஸ் என்னது? இது 2 தான் கோ இருக்கிற சென்டென்சஸ். அப்போ இங்கே வந்து இது கரெக்டாக இல்லை இது கரெக்டாக? இதுதான் கரெக்ட். இப்படி கூட நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன் இது தப்பு? கோ டு த டாக்டர் அட் ஒன்ஸ் தானே வரணும். பட் இங்கே கோ டு டாக்டர் அட் ஒன்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது கிடையாது. அப்போ இதுதான் கரெக்ட். கோ டு த டாக்டர் இமிடியேட்லி. இங்கே ஷுட் கோஸ் டு த டாக்டர்னு இருக்குது. ஷுட் கோஸ் வந்து தப்பு. ஷுட் கோ டு த டாக்டர்னு தான் வரணும். அதே மாதிரி தான் இங்கே ஷுட் ஹேவ் வந்திருக்கு. ஹேவ் வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும்? கான் தானே வந்திருக்கணும். அப்போ ஷுட் ஹேவ் கான் டு த டாக்டர்னு இருந்திருக்கணும். ஸோ இதுவுமே தப்பு. ஸோ நம்ம ஆன்சர் என்ன? ஐ சஜஸ்டட் தட் ஹீ கோ டு த டாக்டர் இமீடியட்லி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஹைலைட்டட் பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஐ ஆம் யூஸ்ட் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ இங்கே யூஸ்டு டு அப்படிங்கிறதுக்கு வந்து 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கிறது, ஒரு பாஸ்ட் ஹேபிட். ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ நான் விளையாடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை மென்ஷன் பண்ணும்போது வேர்ப் என்னவாட்டு இருக்கணும்னா பேஸ் ஃபார்மில் தான் வரும். ஐ யூஸ்டு டு பிளேன்னு தான் வருது. பிளேஸ் ஆர் பிளேட் அப்படி போடக்கூடாது. அப்போ ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட். பாஸ்ட் ஹேபிட்டை மென்ஷன் பண்ணும்போது வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா இது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐ எம் யூஸ்டு டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். அப்போது நான் காலையில் எந்திரிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறோம். அப்போ பழகிருச்சுன்னு நீங்கள் மீன் பண்ணும்போது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும். அப்போ வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கிறது என்னது? டு கெட்டிங் அப் ஏர்லி தான் வரும். வித்துங்கிறது வந்து இதில் தப்பு, இது செட் ஆகாது. டு கெட் அப் ஏர்லியில் வந்து வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லை. அப்போ டு கெட்டிங் அப் ஏர்லி தான் நம்மளோட இங்க. ஸோ யூஸ்டு டுங்கிறதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பாஸ்ட் ஹேபிட்டை மென்ஷன் பண்ணோம், இன்னொன்று வந்து பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நம்ம அந்த ஹேபிட்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது பழகி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ பாஸ்ட் ஹேபிட்டாக இருக்கும்போது வேர்பு பேஸ் ஃபார்மில் வரும். பழகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேர்புங்கிறது வந்து வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து சேர்ந்து வரும். ஸோ அப்போ டு கெட்டிங் அப் ஏர்லி தான் இங்கே நம்மளோட ஆன்சர். ஸோ அதுக்கப்புறமா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு. She said he doesn't listen to me. ஸோ இங்கே என்ன வரும்னா she said that he didn't listen to her. ஸோ இங்கே டசன்ட்டுங்கிறது வந்து என்னவா மாறும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போகும்போது டிடின்டாட்டு மாறும். கூட அதுக்கப்புறமாட்டு ஈடியை சேர்த்துறாதுங்க. ஈடி போட்டுட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ டிடன்ட் லிசன் தான் வரும். பிகாஸ் டிட் வந்ததுக்கு அப்புறமாட்டு வேர்ப் எப்போவுமே பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ லிசன்ட்டுங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுச்சு இல்லை, வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் இல்லை. ஸோ பேஸ் ஃபார்ம்ங்கிறது வந்து என்னது? லிசன் தானே. ஸோ அப்போ டிடன்ட் லிசன் டு ஹர் தான் போடணும். டசன்ட்டுங்கிறது தான் இங்கே டிடின்டாட்டு சேஞ்ச் ஆகும். டிடன்ட் லிசன் டு ஹர் தான் போடணும். அதுக்கப்புறம் indirect to direct ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணுறோம். The manager informed the employees that the deadline for submission had been extended by 2 days. ஸோ இங்கே என்ன வரும்னா இன்டைரக்ட்லேருந்து டேரக்ட்டுக்கு மாற்றும் போது த டெட்லைன் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் பை 2 days. இங்கே ஹேஸுங்கிறது தான் அங்கே ஹேட் ஆயிருந்திருக்கும் தானே. ஸோ அப்போ இந்த ஹேடுங்கிறது வந்து திரும்ப டேரக்ட் சென்டென்ஸில் போகும்போது ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் பை 2 days. செட் த மேனேஜர். அவ்வளோதான் இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் தான் இருக்குது, அது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸு ஆர் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.